சில இயற்கையின் உண்மை நிலைகள் பார்த்தோம் என்றால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேலாக கூட அன்று வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் எதை நமக்கு வழிப்படுத்தி சென்றார்களோ இன்னும் அது தொடர்ந்து வருவதை நாம் காண முடிகின்றது. அதுபோன்ற ஒரு உபதேச கருத்தை தான் ஈஸ்வர பற்றிலே உணர்த்துகின்றார்கள். என்றால் நம்முடைய முன்னோர்கள் என்பது குறிப்பாக சக்தி பெற்றவர்கள், அந்த சித்தர்கள், அவர்கள் கண்டுணர்ந்த தமக்குள் உண்மைகளை உணர்ந்தறிந்த அவைகளைத்தான் தனக்கு பின் வரக்கூடிய தன் சந்ததிகளும் அதே வழியில் வர வேண்டும் என்பதற்காக ஆலயங்களிலே பூஜை முறைகளையும் அதில் ஜெபம் இருப்பது, தியானம் இருப்பது போன்ற ஆண்டவனை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்று அவர்கள் அனுசரித்து செயல்படுத்தியதான் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக 48 மண்டலங்கள் நம் பூமியின், அதாவது நம்முடைய சூரிய குடும்பத்தின் நிலைகள் சுழன்று கொண்டுள்ளது. இந்த 48 மண்டலங்களை இது ஒரு கணக்காக வைத்து ஒரு மண்டலம் என்று அந்த சித்தர்கள் வழிப்படுத்தி சென்றார்கள். ஆனால் இது காலத்தால் மறைந்து 48 மண்டலங்கள் என்பது மாறிப்போய் 9 கோள்களோடு முடிந்து போய் ஒரு மண்டலம் எதையும் செய்ய வேண்டும் என்று 48 நாட்கள் கணக்கில் மட்டும்தான் இந்த ஓடிக்கொண்டுள்ளது. ஆனால் இந்த 48 மண்டலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை வைத்துத்தான் இந்த பூமியும் சரி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் மனிதர்களும் மற்ற அனைத்து நிலைகளுமே அதிலிருந்து பெறக்கூடிய சக்தியை வைத்துத்தான் இந்த பூமியும் சீராக இயங்கிக் கொண்டுள்ளது. ஆனால் அதே சமயத்தில் நம் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் உண்டு, மனிதர்களும் உண்டு. மற்ற 48 மண்டலங்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த களி இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நிலை மாறி நீ அடுத்து கல்கி என்ற நிலைகள் வந்தாலும் இன்று இருக்கக்கூடிய உருவ அமைப்பு ஆண் பெண் என்று சொல்கின்றமே, இதில் சில மாறுபட்ட நிலைகள் உருவாகி அது இன்று இருக்கக்கூடிய நிலைகள் இருந்து வேறுபட்டு தான் இருக்கும். அவையெல்லாம் சித்தர்கள், ஞானிகள் கண்டுணர்ந்த உண்மைகள். அதையெல்லாம் உங்களுக்கு சிறுக சிறுக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் அறிய வேண்டிய எத்தனை உண்மைகள் உள்ளன. அதை நீங்கள் உங்களுடைய ஜெபத்தால், தியானத்தால் அறிந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் இங்கே ஒரு உபாயமாக அன்று ஒரு மண்டலம் 48 நாள் என்ற ஜெப நிலையை நம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்தியதும், நமக்கு முதலில் வாழ்ந்த சித்தர்கள் கடும் தவம் இருந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்டலத்தின் சக்தியை ஈர்த்தெடுத்து, அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய கணக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்டலத்தினுடைய சக்தியை அவர்கள் ஈர்த்தெடுத்து, இப்படி 48 நாட்களில் இந்த 48 மண்டலத்தினுடைய சக்திகளை ஜெபத்தின் மூலமாக அவர்கள் எடுக்கின்றார்கள். அதன் வழி அவர்கள் பல உண்மைகளை அறிந்தார்கள். ஆனால் இன்று வெறும் 48 நாள் ஒரு மண்டலம் என்ற நிலையில் போய்விட்டது. ஆக நம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்திய உண்மை நிலைகளை பல முறைகளை ஊன்றி பார்த்தால் இதனுடைய உண்மை நிலைகள் புரியும். என்றால் தமிழ் மருத்துவமோ மற்ற இதில் பார்த்தோம் என்றால் ஒரு மண்டலம் சாப்பிட வேண்டும் இந்த மருந்து என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஞானகுரு நமக்கு சுட்டி காட்டியது, நாம் சுவாசித்தது, உற்று பார்த்தது, 48 மணி நேரத்தில் ஒரு கருத்தன்மை அடைகின்றது நம் இரத்தத்திலே. 48 நாட்கள் கழித்து அது முழுமையடைந்து இந்த ஒரு கோழி கருவுற்று முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரித்தால் அது தன் இனமாக எப்படி உருவாகின்றதோ அதுபோன்று இந்த 48 நாட்கள் என்பது எதை உற்று பார்த்து நுகர்ந்து இரத்தத்திலே கருத்தன்மை பெற்றதோ அது வெடித்து முழுமையடைந்து கோழி உருவாக்கிய குஞ்சை போன்ற எந்த உணவின் தன்மை கொண்டு நுகர்ந்தமோ அத்தகைய அணுவாக நம் உடலில் தன்னிச்சையாக காட்டிலிருந்து அதே இனமான சத்தை கவரக்கூடிய சக்தி அந்த அணுவிற்கு வருகின்றது. அதான் இப்படி ஒரு முழுமை பெறக்கூடிய நிலைகளுக்குத்தான் அன்று ஒரு மண்டலம் 48 நாட்கள் என்று சுட்டி காட்டினார்கள். அது ஞானகுருவை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் எண்ணி, நமக்கு முன் வாழ்ந்த அந்த 48 மண்டலத்தினுடைய சக்தி பெற்ற சித்தர்களுடைய அருளாசி நாம் பெற்று அந்த சக்திகளை நாம் பெற்று பழகுதல் வேண்டும். அதற்குத்தான் இதை சுட்டி காட்டினால் அந்த முழுமை பெற்ற அந்த ரிஷிகளுடைய உணர்வை நாமும் பெற்றால் நாமும் இந்த ஞான வழியில் அவர்கள் பாதையில் நாம் சீராக செல்ல, நாம் இந்த இயற்கை உண்மைகளை உணர்வதற்கு, நம்மை அறியாது இயக்கக்கூடிய சில தீமையான நிலையிலிருந்து விடுபடுவதற்கு
அதெல்லாம் நமக்கு பேர் உதவியாக இருக்கும். ஆக ஒரு நோய்க்கே 48 நாட்கள் ஒரு மண்டலம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ஆன்மீக பாதையில் நாம் உயர்ந்த சக்தியை பெறுவதை இப்படி மண்டலம் மண்டலமாக நாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய மகிழ்ச்சியை நாம் எடுத்துக்கொண்டே வந்தால் அதற்கொப்ப அவிஞானத்துடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஞானகுருவும் இதை போன்று உபதேசிக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி ஒரு 6 மண்டலம், அதாவது 48 நாட்கள் கணக்கில் நாம் தொடர்ந்து தியானித்து வந்தோம் என்றால் அது மிக மிக சக்தி வாய்ந்ததாக வரும் என்றும் உபதேசத்திலே உணர்த்தியுள்ளார்கள். அதே சமயத்தில் ஈஸ்வர பற்றி இங்கே சில உணர்வுகளை சுட்டி காட்டப்படும் பொழுது நம் சூரிய குடும்பத்திலே ஏற்கனவே சொன்னதான், நம் பூமியில மட்டும்தான் மனிதர்கள் உண்டு. ஆனால் இங்கே 48 மண்டலங்கள் என்று ஒரு கணக்கு சொன்னாலும் இதையெல்லாம் வான மண்டலத்தை நாம் உற்று பார்த்தோம் என்றால் கணக்கில் அடங்காத எண்ணில் அடங்காத நட்சத்திரங்களை புள்ளி புள்ளிகளாக நாம் பார்க்கின்றோம். அதில் நம்மை காட்டிலும் பூமியை காட்டிலும் பன்மடங்கு பெரிய மண்டலங்களும் சுழல்கின்றன. இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள நிலைகளும் தெரிகின்றது. அதிலே மனிதர்களும் உண்டு. ஆக நம்மை போன்று வளர்ச்சி பெற்ற நிலை, நம்மை காட்டிலும் வலிமை பெற்றவர்களும் உண்டு, நம்மை காட்டிலும் திறன் குறைந்தவர்களும் உண்டு. ஆனால் இந்த 48 மண்டலங்களிலே பூமியிலே நாம் வாழுகின்றோம். இந்த 48 மண்டலத்திலே மனிதர்கள் இல்லை. அதுபோல அகண்ட அண்டத்தில் நம் சூரியனை காட்டிலும் இன்னும் வேகமாக எத்தனையோ சூரியன்கள் சுழண்டு கொண்டிருக்கின்றது. இப்படி இயற்கையினுடைய அதிசயங்கள் எவ்வளவோ இருக்கக்கூடிய நிலையை அந்த சித்தர்கள் மகரிஷியின் உணர்வை பெற்று நாமும் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த பிறவி மனிதனாக பிறந்தனுடைய இந்த பாக்கியத்தை நாம் முழுமையாக உணர்ந்து தியான நிலை பெற்று தியானத்தின் மூலமாக உயர்ந்த சக்தியை நமக்குள் ஆக்கச்சக்தியாக உருவாக்கி இந்த களி முடிந்து கல்கியிலே நாம் கலக்கும் நிலையாக அந்த பக்குவப்படுத்தும் நிலைக்காக ஒவ்வொருவரும் வர வேண்டும். ஆகவே அத்தகைய நிலையில் நீங்கள் வர வேண்டும் என்பதற்குத்தான் ஈஸ்வர பட்டனாகிய நான் ஆசை கொண்டே அன்பு கொண்டே உங்களுக்கு இந்த பாடங்களை எல்லாம் அருள் கூர்ந்து வழிகாட்டி கொண்டே வல்லேன். ஈஸ்வர பட்டனாகிய நான் இந்த ஆசை கொண்டு கொடுக்கக்கூடிய இந்த பாடங்களை காலநிலையை கடத்திடாமல் அருள் ஒளி பெற்று அருள் ஒளி வாழ்ந்து இந்த பாடத்திலே காட்டியபடி நெறிப்படி நடந்து அந்த அருள் ஒளி வாழுங்கள். அத்தகைய நிலையில் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்கே இந்த பாடங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றேன். இன்னும் பல பேர் உண்மைகளை உங்களுக்கு விளக்குவேன் என்று இந்த உபதேசத்திலே ஈஸ்வர பற்று உணர்த்துகின்றார்கள்.